அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் மாடல்லாம் நான் நம்ம சேனலில் நிறைய செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் ஃபர்ரா அப்படின்றது நமக்கு சிம்பிளாக ஒரு குயிக்காகவும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஆந்திரா ஸ்டைலில் நாங்கள் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோங்க. பேனில் நம்ம போதுமான அளவு கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெங்காயம் ஸ்லைஸாக நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா கருக விட்டுறாத. நீங்கள் பொன்னிறமாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இங்கே கருக விட்டுறக்கூடாது. நம்ம சிக்கனோட டேஸ்ட்டையே நமக்கு மாற்றி விட்டுருங்க. பாருங்கள், இந்த கொஞ்சம் ப்ரௌனாக ஆற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அந்த எண்ணெயிலேயே. பாருங்கள், பொரிச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நான் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அதேமாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சமாக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் ரம்ப இலை ஒன்று கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த ரம்ப இலை போட்டு நீங்கள் தாளிக்கும் போது ஃப்ளேவர்ஸ் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 1/2 kg சிக்கனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். சிக்கன் எப்போ நீங்கள் ஃப்ரை ரெடி பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த மசாலாவோட நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு ரசம், சாம்பாருக்கெலாம், சப்பாத்தி கூட நீங்கள் இவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சிக்கனில் எல்லாம் அந்த மசாலா கோடாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளியெல்லாம் இந்த ஃப்ரைக்கு எதுவுமே நம்ம செய்ய போடலை அப்படின்றதுனால ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் புழிஞ்சு ஊற்றிடுறேன். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் மசாலா அரைச்சோம்ல, அதோட மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி நீங்கள் நிறைய காட்டிடாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த சிக்கன் வெந்து வந்துடுச்சு பாருங்கள். ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு சிக்கன் வாங்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்களேன். எந்த சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கோ அதையே பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.